வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை கிரேட்லாம் பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக குக்கர்லேயே நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பண்ணுறது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 2 டெல்லி கேரட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வாங்கின கேரட் ரொம்பவே நீளமாக இருந்துச்சு. உங்களுக்கு நார்மல் சைஸில் கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதோட தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிரேட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கப் அளவாவது வரும். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா இந்த கேரட்ஸ் நல்லாவே வெந்திருக்கும். ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக உள்ளே போகும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரேட் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ண முடியும். நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. ஒன்று போல் கட்டி இல்லாமல் அமுத்தி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அமுத்தினதுக்கப்புறமா பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இது கூட இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதை மெதுவாக குக் பண்ணுங்கள். இதோட கொஞ்சமாக குங்குமப்பூ, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இது இருக்கட்டும், இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போது நல்லா இது திக்காகிடுச்சு. இதை இப்படியே வச்சுருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம இறக்கிடலாம். நான் இப்போ இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் திக்னஸ்க்காக. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக திக்னஸ் கொண்டு வரதுக்காக இதை சேர்த்து காட்டியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் ஹல்வாவை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே இருந்து போயிடும். அதனால் கொஞ்சமாச்சு நம்ம பாலில் வேக வச்சு எடுக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கேஷ்யூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேரட் அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பக்கத்தில் நின்று கிண்டாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது.
குக்கர்லேயே பண்ணுறதுனால இந்த கிரேட்டிங் வேலைலாம் இல்லை. ஸோ கையெல்லாம் வலிக்காமல் அல்வா மாதிரி இதை சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.